ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரவர்களால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும்னு வேண்டிக்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டுகள், நல்லா இருக்கணும். நமச்சிவாய. எத்தனைண்ணா? ஓம் நமச்சிவாய நமக. ஒன்று கேட்குதாங்க பொண்ணு என்னண்ணா? நீங்க சாப்பாடு கொடுக்குறத வாட்ஸ்அப்ல பார்த்துருக்குது. கார்ல கொண்டாந்து கொடுப்பாங்கல்ல, என்னப்பா காசு கொடுத்து வாங்குவீங்களா சும்மாவா அப்படின்னு கேட்டுச்சு. இல்லை சாமி, அது வந்து மலையை சுற்றி டெய்லியும் கொடுப்பாரு அப்படின்னு. என்னப்பா இவ்வளோ பேருக்கு கொடுக்குறதுன்னா எவ்வளவு காசு ஆகும், எப்படி அவரே காசு போட்டுக்கிறாரு அப்படின்னு. அண்ணாமலையார் கொடுக்குறாரு, அவர் எங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு. அண்ணாமலையார் கொடுக்குறாரு. அண்ணாமலையார் கொடுக்காம இனிமே இல்லை. நான் சொல்றேன், மற்றவங்க அதாவது ஸ்பான்சர்ஸ் கொடுத்தாலும் கொடுக்கலாலும் எடுத்துன்னு வந்து கொடுக்குறோம். அது யார் கொடுக்குறோம்? அண்ணாமலையார் தான் கொடுக்குறாரு. நமச்சிவாய். கொடுக்கறத பார்க்கலாம். நமச்சிவாய். நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஒன்று வானேண்ணா. என்னண்ணா பாட்டெல்லாம் பாடுன்னு வர? அங்க பார்த்து அங்க என்ன பாக்குறது நானு? சரி சரி சரி. ஒன்று எங்க போயிருப்பாங்க தாத்தா பார்க்கவே முடியல. எங்க உடம்பு பிஸியா இருக்கிறாரு. சில்லற பணக்காரன் ஆயிட்டாரு போல. தவறுதே நிறைய வருடம் அதான் சில்லற. அதனாலதானே சில்லற பணக்காரன் சொல்றேன். சொல்றது இல்லையா? நீ சில்லறையை வச்சு வியாபாரம் பண்றதால சில்லற பணக்காரன் ஆயிட்டாரு போல. நான் சொல்றது புரியுதா? அந்த இதுல சொல்றேன் நானு. தயிர் சாரு சந்தோஷமா? ஏன் அண்ணா? ஏன் ஆஸ்துமாவா? தயிர் சாதம் வெயிலுக்கு எத்தனை பேர் கேட்டாங்க? அவங்க பீட்ரூட் வேணாங்க. பீட்ரூட் வேணாமா? பல்லு இல்ல. சரி சரி. ஒன்று நமச்சிவாய. எத்தனை வேணும்? 2 நாளா வரலையா? நேற்று வந்த முந்தா நேற்று டெய்லி தான் வரோம். முந்தா நேற்று வந்தோமே. பருத்துனந்தியா? வெளியூர்ல இருக்கும்போது அது கூட நானே அதுக்கு மேல என்னடா அது அப்படின்னு நானே தான் போன் பண்றேன். ஏன்னா உட்கார மாட்டோமா, நம்ம ஓடிட்டே இருக்கணும். நான் என் வேலையும் பார்க்கணும், எனக்கு பழப்பு இருக்குது, என் பழப்பையும் பார்க்கணும். நானு நேற்று கூட பாருங்க, நேற்று உங்களால நாங்க பாதி வயல மீட் பண்ண பாருங்க, கார் நிறுத்திட்டு பாதி வயல மீட் பண்ணோம். கோயிலுக்கு வரணும் நாங்க 1.5 வருஷம் முன்னாடி போன் பண்ண சுத்தி போடுமா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஆபரேஷன் பண்ணால வர முடியல. முட்டெல்லாம் சுத்தி போட்டு கொடுத்தாங்க. ஏன் கண்ணே படம் நான் இதெல்லாம் போன் பண்ணேன். சுத்தி போறேன் சுத்தி போட்டு நிஜமா சொல்றேன். பசங்களுக்கெல்லாம் சுத்தி போட்டு இருப்பேன் நான். நிஜமா இதுக்கெல்லாம் மீனாட்சி போன் பண்ண எடுக்கவே இல்லை. பண்ணாங்க கொண்டைகள் எல்லாம் சுத்தி போடுறது எனக்கு அதுதான் போதும். ஒரு திருப்தியா இருக்காங்க. பெரிய விஷயம் ரூபத்துல நான் பாக்குறேன். ஒரு 5 பேரும் கடவுள் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, கடவுள் வந்து மனுஷ ரூபத்துல வரவே முடியாது. இல்லப்பா, கடவுள் வந்து மனுஷ ரூபத்துல வருவாரு. இல்ல கடவுளையும் மனுஷனையும் ஒப்பிடாதீங்க. அது மட்டும் சொல்றது புரியுங்க. கடவுள் வேற மனுஷன் வேற, அதை ஒப்பிடாதீங்க. அப்புறம் கடவுளுக்கு மதிப்பு இல்லாம போயிடும். மனுஷனை கடவுள் கூட ஒப்பிட ஆரம்பிச்சோன்னா கடவுளுக்கு மதிப்பு இல்லாம போயிடும். அதனால மனுஷன் வந்து வேலைக்காரன், எப்பயுமே நம்ம வேலை செய்யற வேலைக்காரன், அவ்வளவுதான். கடவுள் வேற. கடவுள்ன்ற ஒரு இது இருக்க வச்சுதான் இன்னைக்கு வந்து எல்லாமே அவங்க செய்யற தப்பு கூட அந்த பயந்து இது பண்றாங்க. அதை மனுஷன் கூட ஒப்பிட்டோம்னு வச்சுங்க, அவனும் நம்மள மாதிரி மனுஷன் தான்டான்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பயமும் இல்லாம போயிடும். எல்லாருக்கும் அந்த எண்ணம் வராதுப்பா. அது ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்களா, பேசி அனுப்பிச்சு விட்டியே, எவ்வளவு சந்தோஷம்.
நான் வீடியோ பார்த்து வீடியோலயே முத்தம் கொடுப்பேன் நான். நிஜமா எவ்வளவு சந்தோஷம் எனக்கு. நீ கஷ்டப்படும்போது அழுவேன். நிஜமா சொல்றேன் நான். நன்றிங்க, ரொம்ப நன்றி. எங்க பையன் ஒருத்தன் அப்பதான் இங்க 3 வருஷமா ஈஷால இருந்தான். பேசிட்டு சின்ன பையன் செல்வம் ஏதாவது திட்டுவான். எனக்கு நீங்க சாப்பாடு சாப்பிடணும். அப்புறம் என்ன தெரியுதா என் தம்பி இருக்காங்க. அப்படி இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் கேட்பாங்கல்லம்மா, திருவிழா பாதிக்கு வந்துடுறேன் நான் ஆதரவு கொடுக்க அப்படின்னு. நான் எல்லார்ட்டையும் சொல்ற ஒரே வார்த்தை தான், ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லை. அந்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் சாப்பாடு கொடுக்குறேன், அவ்வளவுதான். மத்தியானம் ஒரு வேளை சாப்பாடு போட முடியும், வேற என்னால என்ன பண்ண முடியும்? ஒரு ஆதரவு பேச்சு பேசுறதுல அதுதான் நம்மளுக்கு வேற ஒண்ணு. இப்ப பிள்ளைகளை பேசுற மாதிரி வீடியோ பார்க்கும்போது எனக்கு சொந்தமா இருக்கு. இப்ப நம்ம எல்லாம் சொந்தக்காரங்க நிஜமா உனக்கு வந்து புதுசா பாக்குற மாதிரி இருக்கும். இது எங்க புதுசா பாக்குற மாதிரி இருக்கும். நான் அவங்க டெய்லி பாக்குறதுனால நம்ம கம்மி நம்ம சொந்தக்காரன் மாதிரி. ரொம்ப நன்றி வந்துட்டு, ரொம்ப ரொம்ப நன்றி. சாவித்திரி அவ்வளவு பண்றதுக்கு எவ்வளவு நீ சகிச்சுக்கின்னு அதுக்கு எவ்வளவு பணிவிட செய்த சார். உன்னால்தான் உயிர் வாழ்ந்தது. இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் 2 வருஷம் இருந்திருக்கும். என்னாலன்னு இல்ல, கடவுளால, அது இறைவனுடைய படைப்பால தான். அது மூலியமா வந்து சேவை செஞ்சாரு இல்ல. ஏதாவது ஒண்ணு வயிற்றுக்கு போடணும். ஐஸ் வாங்கி கொடுப்பேன், டீ வாங்கி கொடுப்பேன், போர் கொடுப்பேன், அதுக்கு கஞ்சி காசு போன ஜென்மத்துல கடமைப்பட்டிருக்கேன் அந்த பாட்டிக்கு நான். அதுதான் போட்டோ எடுக்கணும். சரி சரி. என் பேரன் உண்ணா மாதிரி இருக்கலாம். கார்லாம் வாங்கி வச்சிருக்கோம். நல்லாதான் வசதியா தான் இருக்கான். நல்லா இருக்கட்டும், அவ்வளவுதான். சரி சரிங்கம்மா. எனக்கு பாருங்க, நான் மறந்துட்டு சரி போயிட, ஐயோ என்னடா இது நம்ம தாண்டி வந்துட்டோமேன்ட்டு நான் உங்களுக்கு போன் அடிக்கிறேன். நானே போன் பண்ண யோசிச்சு லேட் ஆகும் பொழுது, ஏன்னா சாப்பாடுல லேட் ஆகும் பொழுது. ஆமாம்மா, இப்ப பொரியல் வேற செய்யறோம்ல, இவ்வளவு பேக் பண்றது இல்லாம பொரியல் வேற பேக் பண்ணணும். எல்லாம் இப்ப தயிர் சாதம்னா காரக்குழம்புனா அதுக்கு தேங்காய் அரைக்கணும். அது வண்டி கிராஸ் பண்ணிச்சு. அங்க பார்த்துட்டு சொல்லிட்டு இல்ல இல்ல பின்னாடி நிறைய இருக்குமா எழுத்து அப்படின்னு நான் சொல்லின்னு இருக்கிறேன். கட்சியில பார்த்தா இந்த வாட்டி ஒரு போட்டோ கூட வந்து நிக்க முடியாது. வருவாருங்க. கேமரா வந்து கொடுத்துட்டு வா. கேமரா வந்து கொடுத்துட்டு வா. கேமரா அண்ணாமலையாரே சுத்தி வரமா, அதனால எங்க சுத்தி போடுறது? சுத்தி போட்டுக்கோ. மீனாட்சி வரவே இல்லை. சொல்லி தண்ணி, ஊரார் தண்ணி, விசார் தண்ணி, பத்தார் தண்ணி, எல்லார் தண்ணியும் போகணும். தண்ணி போற இடம் தான் பரவாயில்ல. தண்ணி குடுறா, வாட்டர் தண்ணி. சரிங்கம்மா, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். சாப்பாடு நேற்று எப்படி இருந்துச்சு? சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. சாப்பாடு மதியானம் இன்னும் கொஞ்ச நேரம் பேச முடியாம வந்து நாங்க வருத்தப்படுங்க நைட்டெல்லாம். தம்பிக்காக தான் இப்ப ஸ்டே. அதுதான் நீங்க எனக்காக நீங்க கஷ்டப்பட போறீங்களோ அப்படின்ட்டு தான் நீங்க சரிப்பா நான் இன்னொரு வாட்டி கூட கண்டிப்பா வரேன். அதெல்லாம் வருவீங்க, அதெல்லாம் கடவுள் கூட்டு வந்துடுவாரு, உங்களை கவலைப்படாதீங்க. சாப்பாடு கொடுங்க. தனியா வந்தோம். சரிங்கம்மா, சரிங்கம்மா, ரொம்ப நன்றி. உங்களை தலை வணங்கி நன்றி சொல்றதை விட எனக்கு இன்னொரு படம் கொடுத்துட்டாரா? இன்னொரு சரிங்களா? சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. ரொம்ப ஆர்வமா இருந்தா தம்பி கொண்டாடியும் பாத்துட்டு இல்லம்மா, சாப்பாடு கொடுக்கறது இல்ல, கூட்டு வந்து இருக்க முடியாது. அங்க வீட்லயும் ஆள் இல்ல, அதனால கூட்டம் வர முடியாது. அடிக்கடி வர முடியாது. நாங்க வரோம், நாங்க சென்னை வரோம், ஆவடி வரோம், கண்டிப்பா வரோம், ஃபேமிலியோட வரோம். ஆவடியில தான் HVFல என் ஃப்ரெண்டு வேலை செய்யறான். HVF இருக்குல்ல, அதுல மாமியார் வந்து OCF வேலை செஞ்சாங்க. சரிங்கம்மா.
நமச்சிவாய நமக. சாப்பிடுங்க இல்ல 2 தான் கொடுப்போம். இல்ல சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நீங்க ஒரு நாள் எனக்காக வயிறார சாப்பிடுங்களா? சரிங்கம்மா, சரி போயிட்டு வரட்டுமா? நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இது எங்க தாய் மாமா, எங்க அம்மாவுடைய சொந்த தம்பி. ஆமா, எங்க தாய் மாமா அவரு. அம்மா சொல்லிருந்தாங்க இல்ல ஃப்ரெண்ட் இல்ல, அவர் எங்க மாமா. அவன் என் ஒய்ஃப்க்கு சொந்தக்கார பையன். அவனும் மச்சான் முறை. ஆமா, நல்லா இருக்கிறாங்கம்மா. ஆமாம்மா, இங்க இருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் நீங்க வரலாம். ஏன்னா நானு இன்னைக்கு வந்துட்டு அப்படியே உடனே சாப்பாடு வரேன். நான் சொன்ன காலைல தான் வருமானே, அப்படியே இப்ப சாப்பாடு வரேன். இப்ப முடிச்சுட்டு மறுபடியும் நான் போனோம். நானும் என்னுடைய வேலையை நான் தான் பார்க்கணும். அன்னதானம் வந்து வருது வரலன்றது 2ஆம் பட்சம். நம்ம இது வந்து சேவை தான். இது நம்ம நம்பில நமக்கு பிசினஸ் இருக்குது, நமக்கு வேலை இருக்குது. ஸோ அதை நம்ம பார்க்கணுமா இல்லையா? கிட்டத்தட்ட இந்த மாசத்துலேயே வந்து ஒரு 4 நாள் 5 நாள் தான் முழு அன்னதானமே. என்ன தேதி ஆகுது? 20 தேதி ஆகுது. மீதி 15 நாள் முழு அன்னதானம் கிடையாது. இன்னைக்கு கூட 150 பேருக்கு தான் அன்னதானம். இருந்தாலும் எடுத்துன்னு வரோம். சட்டை ஆமா, நீங்க எடுத்து கொடுத்த சட்டை பேண்ட் சூப்பரா இருக்குது. அவ்வளவு வேலையில போயிட்டு வரீங்க. நீங்க வேற மாமா நல்லா இருக்கு. எடுக்கிறதுக்கு நீ பார்க்க முடியல. அது செலக்ட் பண்ணி எடுத்துருக்கீங்க. சூப்பரா இருக்குது, நல்லா இருக்கு. என்ன எடுத்துனாங்கப்பா, நீ போய் கடல அப்புறம் குறை சொல்லுவேன். நீயே போய் தம்பிக்கு எடுத்துட்டு வந்துரு. நீங்க ஒன்னா இருக்கீங்களா? வீடு அங்க தனியா இருக்கேன். 85 விட்டு போயிடுறாங்க. 4 பசங்க எப்படி காப்பாத்துப்பேன்? மிஷின் வச்சு என் கால் தனியா இருக்கேன். அண்ணன் தனியா இருக்காரு. ஒரு வேலை இல்ல, எல்லா வேலையும் செஞ்சுட்டேன் நானு. ஆமா, எல்லாம் நல்லா காப்பாத்தி எல்லாருக்கும் வீடு, சொந்த வீடு மாதிரி வச்சுட்டேன். நம்ம மனசுக்கு பண்ணிட்டு அதனால வர முடியல. வந்துருப்பேன் நான். அண்ணாமலையை பார்த்த மாதிரி. நன்றிம்மா. அண்ணாமலையார் படம் கொடுத்தாச்சாம்மா? நன்றிம்மா, ரொம்ப நன்றி. கண்டிப்பா வர்றோம் நம்ம. படம் வாங்கிட்டீங்களா? அண்ணாமலையார் இன்னொன்னு கொடுத்தேன். 2 பேரும் போகணுமா? வரேங்கம்மா. அன்னதானம் கொடுக்குறாங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம் அருளால எல்லா வளமும் நலமும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோடையும் செல்வ செழிப்போடையும் பல்லாண்டு 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 வாழணும்னு வேண்டிக்கிறேன். நைனா டான்ஸு இப்பதான் அதுதான். இப்ப வந்து உக்காந்துறீங்களா? இந்த மாதிரி உக்காந்தீங்கன்னா டெய்லி சாப்பாடு. நீ அங்க பொதுமக்கள் இருக்கிற இடத்துல உக்காந்து உனக்கு ஒரு சாப்பாட்டுக்கு நிறுத்தி அங்க வீடு வாசல் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு 10-15 சாப்பாடு கொடுத்துட்டு போறதுக்கு நீ இந்த மாதிரி இப்ப வந்துட்டீங்கன்னா அழகா கொடுத்துட்டு போறேன். சொல்றேன், நீங்க இங்க ஒரு 50 அடி 100 அடி நடக்கிறதுக்கு யோசிக்கிறீங்க. நான் மனசாட்சியோட சொல்ல, நான் உனக்கு நிறுத்துறேன், நீ கேளாம். நான் அந்த நீங்க அங்க ஜனங்களாம் இல்ல, அங்க நான் உனக்காக நிறுத்துறேன்னு வச்சுக்க. எத்தனை சாப்பாடு போகுது? அதாவது எல்லாம் வராங்கல்ல, பக்கத்துல வீட்டுல சமையல் எல்லாமே வராங்கல்ல. அதனாலதான் நான் சொல்றேன், சொல்லிட்டு போயிட்டே வர மாட்டேன். அந்த இங்க வந்துட்டேன்னா ரெகுலரா இங்கேயே வாங்கிக்கோ சாப்பாடு. அங்க என்னால நிறுத்த முடியாது. ஏன்னா ஒருத்தருக்கு நிறுத்தினா, அதாவது உண்மையா பசியில கேட்கறவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடலாம். அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல. வருஷம் பூரா வீடு வாசல் வச்சுக்கணும், வருஷம் பூரா வந்து சாப்பாடு வந்தா அப்ப நான் என்ன பண்ண முடியும்? நீ சொல்லு. புரியுதா? புரிஞ்சுக்கோ. நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு 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 வாழணும்னு வேண்டிக்கிறோம். இன்றைய அன்னதானம் ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால வாழ்க 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 பல்லாண்டு வாழ்க. பல்லாண்டு வாழ்க நல்லபடியா கோடி புண்ணியம். சரி 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 சரி. புரியுது. புரியுது மறந்துட்டோம். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. வாழ்க 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 பல்லாண்டு. நமச்சிவாய நமச்சிவாய நமக்கு. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும். பொரியலோட அன்னதானம் கொடுக்குறோம். இன்னைக்கு ஒரு 160 பேருக்கு தான் அன்னதானம் கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாமே அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். 160 பேருக்கு தான் அன்னதானம் கொடுத்துருக்காங்க ஒருத்தங்க. மீதி அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அவங்க சார்பாக அன்னதானம். முழு அன்னதானம் கிடையாது. நமக்கு அப்பப்ப சில்லறையா கொடுக்கவங்க எல்லாருக்கும் ஒன்னா போட்டு அன்னதானம் கொடுக்குறோம். நல்லா இருக்கணும். நமச்சிவாய.
ஓம் நமச்சிவாய நமக்கு. இன்னைக்கு ஒரு 160 பேருக்கு தான் ஒருத்தங்க அன்னதானம் கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாமே அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க, வாழ்த்துங்க. ஓம் நமச்சிவாய நமக்கு. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் கரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு 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 வாழணும். இன்னைக்கு அன்னதானம் வந்து 160 பேருக்கு தான், ஓகேங்களா? பொரியலோடு கொடுக்குறது கணக்கு பண்ணா 150 பேருக்கு தான் அன்னதானம் ஒருத்தன் கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாமே அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுடைய அன்னதானம். சரிங்களா? நல்லா இருக்கணும் நமச்சிவாய. முழு அன்னதானம் வரலனாலும் எடுத்துட்டு வந்துட்டு தான் இருக்கும் கிருவலப்பாதைக்கு. சரி, ஒரு நாளைக்கு ஒரு வட்டியாவது நமக்கு, அதாவது இது எவ்வளவு செலவாகுதுன்றது நிறைய பேருக்கு தெரியல. இவ்வளவு நம்ம சரின்னு சொல்லிட்டு ரெகுலரா எடுத்துட்டு போகணும் அப்படின்ற வந்துட்டு உங்களுக்கு வந்து கான்சர் வருது இந்த 4 வருஷம் திறந்துட்டு இருக்குல்ல. 5 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷம் ஆயிடுச்சு இல்ல? ஆமா, நான் சொல்லி 6 மாசம் ஆயிருக்கு. நமச்சிவாய. நல்லா இருக்கும் ஐயா. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும், வேண்டிக்குங்க. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும், நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும், வேண்டிக்குங்க. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும், வேண்டிக்குங்க. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய நைனா. சரி நைனா, சந்தோஷம் நைனா. அண்ணாமலையார் அருளால நல்லா இருக்கணும் எல்லாரும், நமச்சிவாய. அப்படி இல்ல ஐயா, அங்க மெட்ராஸ்ல இருந்து ஒரு அம்மா பாவம் எனக்காக வந்திருக்கிறாங்க. நேத்து நான் அப்ப கூட மெட்ராஸ் போகும்போது அப்பயும் வழியில் நின்று பார்த்துட்டு போயிட்டேன். மறுபடியும் எனக்காகவே நைட்டு ரூம் எடுத்து தங்கி இங்க இப்போ கிரிவலப்பாதையில வந்து பார்த்துட்டு போகணும்னு போறாங்க. எப்படி டக்குன்னு நம்ம அவங்கள வந்து சாப்பாடு இருந்தாலும் நம்மளை பார்க்கறதுக்கு அவ்வளவு தூரம் வந்திருக்கிறாங்க. அதனாலதான் அதான் நினைச்சேன், ஏதோ ஒரு அர்ஜென்டா தான் இருக்கும். போவாத. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் கரோகரா. நமச்சிவாய நமக. ரெண்டு போகும்போது சொன்ன ஐயா வண்டி போயிடுச்சுன்னு அவர் சொன்னாரு, எப்படி போயிடும் போவாதேன்னாரு. சாமி நீங்க வந்து மெடிக்கல் கேம்ப் போடுவோம், அன்னைக்கு கேம்ப் பண்ணி சைக்கிள் வாங்கிக்கோங்க. சரிங்களா? கேம்ப் வந்து எப்ப போடுவோம்? இந்த ஒரு 10 நாள் 15 நாளுக்குள்ள போட்டுருவோம். கேம்ப் பண்ணிக்கு வாங்கிக்கணும். சரிங்களா? ஓம் நமச்சிவாய. வெள்ளை சாப்பாடு ஒண்ணு வாங்க ஐயா. ஓம் நமச்சிவாய. ஒண்ணு. நம்ம மேல ரொம்ப பிரியமா இருக்கிறவங்க எல்லாம் வராங்க, அவங்களுக்காக நம்ம நேரம், ஏன்னா நான் காலையில வந்து வந்துட்டு இருப்பேன். சரி 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 சாமி. நமச்சிவாய சாமி, சந்தோஷம். நீங்க அப்ப வாங்கிக்கோங்க. ஏன்னா டேட்டும் சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. நடுவில் அன்னைக்கு மொத்தமா கொடுத்துக்கலாம். பாசமா இருக்கிற இவங்களாம் எவ்வளோ பேர் பாவம் உங்களுக்கு வரும், அவங்க தங்கி இருந்துட்டு போறாங்க. நமக்கு அதனால தான் என்ன அவங்களுக்கு எல்லாம் கைமாறு நம்ம பண்ண போறோம்னு தெரியல. அதுதான் நம்மளால முடிஞ்சது அந்த அண்ணாமலையார் படம். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்னமா கைமாறு பண்ண முடியும்? எத்தனை வேணும்? ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. எத்தனை ஐயா? ஒன்று. ஃபுல்லாக கிச்சுக்கிட்டா அப்போ தான் வரும். ஓம் நமச்சிவாய. வாங்க ஐயா, தரேன் தரேன். ஒரு பெரியமா வருது பாரு. யாருக்கு? உனக்கு பெரியமாவா? உங்க பெரியமா? எனக்கு பெரியமாவா? பார்த்து வா பாட்டி. ஐயோ ஐயோ, என்ன ஆச்சு? வலிக்குதா? ஐயோ ஐயோ, இதை பாரம்மாமா, நீ ரோட்ல இந்த மாதிரி கம்பி இருந்தா அதை போய் வச்சு பாட்டி. இந்த மாதிரி இருந்தா என்ன பண்ண முடியும் சொல்லு? அட கடவுளே கடவுளே கடவுளே. தேய்ச்சிக்கோ தேய்ச்சிக்கோ. ரத்தம் வருதா? ரத்தம் வருதா? வலிக்கும், பயங்கரமா வலிக்கும். பாட்டி வாங்கிக்கோ. என்னடா இது, இந்த மாதிரி ரோட்ல அப்படியே விட்டு போயிடறாங்களே. இல்ல இருட்டு. காலில் யார் காலெலாம் இச்சா என்ன ஆவத்து?
கல் இந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசா இருக்குதுன்னு பார்த்துட்டு வருவாங்க. இப்போதைக்கு தான் எடுத்து வைக்க முடியும் நம்ம. ஐயோ ஐயோ அது வலிக்கு தான் பட்டி. அது அம்மா இரும்பாச்சு, ஸ்ட்ராங்கா இருக்குது அது. ஐயோ ஐயோ இந்த மாதிரி கல் இருந்தா கூட தெரியாது. எப்படி வைக்கிறது என்ன வைக்கிறதுன்னு தெரியல. இதுல நசுக்கூடாது, நசுக்குதான் பார்ப்போம். நசுக்க கல்லு தான் மாமா உடையுது. வேற கல்லு இந்த பாரு நான் அது இந்த மாதிரி இருந்தா ரோட்ல கால்ல ஒரு அந்த பாட்டி இடிச்சிக்கிச்சு. இந்த மாதிரி ரோட்ல இருந்தா என்ன அவர் சொல்லு அந்த கல்லு பேத்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி ரோட்ல இருந்தா என்ன வருது இல்ல எது வரைக்கும் வருதோ வரட்டும். எது வரைக்கும் வருதோ வரட்டும். என்ன சாமி இது பாவம் அந்த பாட்டி கீச்சிச்சு. இல்ல எப்படி இருக்குது இது யாருன்னா அடிச்சு காலில் வச்சு என்ன வருது அப்படியே. அது மேல ஏதாவது ஒரு கல்லுக்குள்ள வச்சிருங்க சாமி. எடுத்து எடுக்க முடியலன்னா பெரிய கல்லு வைங்க. நசுக்கிறாது எல்லாம் கல்லு தான் வச்சேன் நானு. நசுக்கிறாரு பெரிய கல்லா கல்லு இருக்குன்னு சொல்லிட்டு நசுக்க முடியா? கொஞ்சம் பெரிய கல்லா எடுத்துனோட பெரிய கல்லா வைங்க. ஐயா வராதியா ஏன்னா கீழே ஒரு அடி 1 அடி கீழே இருக்குயா. நீ அடிக்கும்போது அதெல்லாம் அது இல்லையா கொஞ்சம் பெரிய கல்லா இல்ல இது எடுத்துட்டு போலாம். எவ்வளவு இதை எடுத்து இந்த பாதை இது போட்டிருக்கானுங்களே அப்ப எடுத்துருக்கலாம். இது அப்படியே போட்டிருக்கானுங்களே இவனுங்க. என்ன இது போட்டாங்க இந்த கல்லு இந்த கல்லு போடும் போது இது எடுத்துருக்கலாம்ல. யார் கால்லாம் கிழிக்குன்ற ஒரு எண்ணம். ஐயோ ரொம்ப ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படியே கிடக்குது. போங்கப்பா ரொம்ப கஷ்டமாகுது. இந்த பாட்டி வச்சுக்கிச்சு. நான் அன்னைக்கே ஒரு வாட்டி இதை பார்த்துட்டு சொன்னேன்ல கல்லு ஒன்று வச்சுட்டு போனேன். நான் அன்னைக்கு ஒரு கல்லு ஒன்று வச்சுட்டு போனேன். ஆனா அது எடுங்க அடினா உடனே அது சம்டில் அப்படியே அடி. இப்போ சாப்பாடு கொடுப்போம். அவ்வளோதான். அடி போடு இன்னும் 2 அடி நமக்கு தான் போயிடுச்சு உள்ள. அவ்வளோதான் மறந்துச்சா? ஓகே. இத்தனை நாள் இங்க உட்காந்துக்கிறீங்க சாமிங்க கவனிக்காதீங்க. என்ன பண்றது? யாருன்னா காலில் இடிச்சுப்பாங்களே நம்மளுக்கு தான் வரணும். நமச்சிவாயம் ஒண்ணு. ஏன்னா பாவம் அந்த பாட்டி வச்சுக்கிச்சு. மரமே அவரை வச்சுதான் வளர்த்துட்டு ரத்தமே பயங்கரமா வலிக்கும். அது துரு பிடிச்ச இருந்து அதுல எதுவும் ஆச்சுன்னா செப்டிக் ஆயிடும். என்ன வேணா நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு கூட வாங்கிட்டு நமச்சிவாய். சந்தோஷம் மகிழ்ச்சி. புரியல இன்னும் இது வரைக்கும் நான் வந்து வாங்கினதுல இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் வாங்குறேன். 15-20 நாளா பொரியலோட கொடுக்குறோம். பெரிய சாப்பாடு வரும்போது மட்டும் ஆமா கோஸு பீட்ரூட்டு என்னென்ன காய்கறி வருது எல்லாமே வருது. நமச்சிவாய். இது இந்த கல்லு வரமா போட்டுடலாம். அப்புறம் இதுல யாருன்னா வச்சு போறாங்க. வாங்கி ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய நமக்கு இறைவா. நமச்சிவாய நைனா. ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கும் நைனா. அன்னதானம் பண்ணவங்க ஓம் நமச்சிவாய நமக்கு நல்லா இருக்கும். அன்னதானம் பண்ணவங்க வேண்டிக்குங்க. நமச்சிவாய இட்லி. ஓம் நமச்சிவாய. சாப்பிட்டு சாமிங்க இருந்தீங்கன்னா ஒரு சாப்பாடு வாங்கிக்கங்க. வீண் பண்ணாதீங்க. சரி இல்லை சொல்றேன். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. தக்காளி சோறா? தக்காளி சோறு இல்லை இன்னைக்கு. தயிர் சாதம் இன்னைக்கு. எத்தனை பாருங்க தயிர் சாதம் 2 குத்துறணும். சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. தயிர் சாதம் 1 கொடு. ஓம் நமச்சிவாய. 1 ஒயிட் ரைஸா? உங்களுக்கு என்ன வேணும்? ஒயிட் ரைஸே கொடுத்துருக்கீங்க.
எல்லாரும் இதே கேட்டு வாங்கிட்டா ஏத்தாங்க. மோர் நேற்று கொடுத்தோம். வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் வரும். அந்த மிளகு சாதம் சீரக சாதம் இல்லாத அன்னைக்கு வந்துடும். சரியா? நமச்சிவா. ம். ஓம் நமச்சிவாய. 2 வாங்க வாங்க அப்படியே அப்படியே வாங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நீனா ஓம் நமச்சிவாய. 2 வாங்க வாங்க. நமச்சிவாய ஐயா வாங்க ஐயா. 4 நாள் நிற்குமா வண்டி? 4 நாள் நிற்குமா? எதுனா ஐயா? 4 நாளைக்கு நிற்குமா? நமச்சிவாய. இருக்குங்க. யார யார? குருநாதா. ஓ என்னையா குருநாதான்னு சொல்லுங்க. அதான்மா. அப்பா அதான் பக்குன்னு ஆகி போச்சு. எங்கடா நம்ம காலி பண்ண முடிவு பண்ணிட்டாரோ குருநாதா குருநாதான்னு சொல்லி அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஓம் நமச்சிவாய நமக்கு. உங்களை சொல்ல முடியுமா? சொல்லாதீங்க. சொல்ற அளவுக்கு நான் ஒன்றும் அந்த அளவுக்கு தகுதியான ஆளும் கிடையாது. நான் உங்களுக்கு சொல்லுங்க. ஓம் நமச்சிவாய. அவரை தான் நானும் சொல்றேன். என்ன சொல்லாதீங்க, அவரை சொல்லுங்க. இன்னும் தலப்பா சூப்பரா இருக்குது. அவரு தலப்பா சூப்பரா இது. சூப்பர் தலைப்பா. சத்தியா நீ தான் இருக்கே பாரு. அவர் போட்டுக்கிறாரு பாரு தலப்பா. குருநாதர் கட்டுவாரு. ஏன்னா பார்த்தேன். பேச முடியுமா? ஓம் நமச்சிவாய. வண்டி வேற 4 நாளே நிற்கொண்டாரு அவரு. உங்களுக்கு தான் கொடுத்தாங்க. நான் நின்றுகிட்டு இருக்கேன். எனக்கு இல்லை இல்ல இல்ல நீங்க மகா குரு. ஐயா நீங்க மகா குரு. ஓம் நமச்சிவாய. 2 வரிசை வாங்க. பூசை இருந்தா முன்னாடி வாங்க முடியாது. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ரைட்ரு வாங்கிட்டியா? ஓ லைன்ல நின்று பழக்கம் இல்ல. ஓம் நமச்சிவாய. வாங்க வாங்க. ஓம் நமச்சிவாய. எத்தனை வேணும்? 2. ஓம் நமச்சிவாய. அதான் எத்தனை பஸ் நிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஓம் நமச்சிவாய. அதான் எத்தனை பஸ் நிறுத்த ஆரம்பிச்சிட்டானுங்க இப்ப. ஓம் நமச்சிவாய. என்னதான் பண்றது? குடு ஒரு செட்டு கொடுத்துரு. ஒரு செட்டு கொடுத்து பஸ் வழியில நிக்குதுடா. அதனால டிராபிக் வரும். இன்னொன்னு கொடுத்துரு. இன்னொரு ரைட் சைடு ஒன்று கொடு. போயிட்டு வாங்க ஐயா. போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. நான் இப்ப இல்ல போங்க அப்படின்னு சொன்னா பஸ் வெயில நிக்க வச்சு வெயில நிக்க வைக்கிறாங்க. அம்மா அம்மா சாமியார்களுக்கு சாப்பாடு இது. போயிட்டு வாங்க கொஞ்சம் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. பத்தியா? அதான் நான் இப்ப சொல்ல வந்தேன். அடுத்தது பயணிகள் வருவாங்க அப்படின்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ளேயே கடவுள் காமிக்கிறான். அதுக்குள்ளே இப்போ அங்க ஒரு பஸ் நின்றுச்சு. அந்த பயணிகள் எல்லாம் பார்த்துருப்பாங்க என்னடான்னு. இப்ப இந்த பஸ் நம்மளும் இப்போ மொத்தமா வாங்கிக்கலான்ட்டு இறங்குறாங்க. அப்படியே குடிக்காட்டே வண்டியை தூக்கி போறாங்க. அவன் தப்பா கூட நினைச்சிட்டு போட்டான். அம்மா பொம்பளைங்க ஏந்து வருது அவனுக்கு மட்டும் ஸ்பெஷலா கொடுத்தா தப்பா நினைக்க மாட்டாங்களா? சரி ஒரு பஸ் நின்றுச்சுன்னு கொடுத்தப்ப அடுத்த பஸ்ல இருக்கிற ஆள் தான் இறங்குறாங்க. இன்னொரு பஸ் எப்பா நீ முதல்ல சாப்பாடு வாங்கிட்டு போங்க. என்ன எப்பா அண்ணாமலை யாரு? பஸ் விட்டுருவாங்க போது அன்னதானத்துக்கு மேல ஃப்ரீ பஸ் விட்டுருவாங்க போது. ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா வேணும்? 2. பஸ் ஸ்டாண்ட்ல
அன்னதானம் சாப்பிடணும்னா இதுக்கு மேலே இந்த பஸ்ஸில் ஏறுங்க, அன்னதானம் சாப்பிடணும் பஸ்ஸில் ஏறுங்கன்னு சொல்லிட்டு கிருவல பாதையில் இட்டுன்னு வந்து எல்லாரையும் அன்னதானம் வாங்க வச்சிருவாங்க பொழுது. நம்ம சாப்பாட்டு இல்லை, பொதுவாக சொல்கிறேன். அன்னதான வண்டி ஏறு, அன்னதான வண்டி ஏறு, அன்னதான வண்டி ஏறு அப்படின்ட்டு பஸ் ஸ்டாண்டில் வண்டி பஸ் ஒன்று விட்டுருவாங்க பொழுது. மதி ஏய் இந்த வண்டி தக்காளி சட்னி, இந்த வண்டி தக்காளி சாதம் மட்டும் தான் கொடுக்கும், இந்த வண்டியில் ஏறினா, இந்த வண்டியில் ஏறினா தயிர் சாதம் கொடுக்கும் அப்படி இந்த மாதிரி பிரித்து பிரித்து விட்டுருவாங்க. தயிர் சாதம், தக்காளி சாதம், புளி சாதம், புதினா சாதம்னு. ஆயில்மெண்ட் வாங்கி தரீங்களா சார்? நிக்கோ பெயிண்ட்னு வருங்க ஆயில்மெண்ட், இந்த மாதிரி ஒரு ஆயில்மெண்ட் வாங்கி. எதுக்கு என்னத்துக்கு இந்த ஆயில்மெண்ட்? ஸ்கின்னுக்கு தேய்க்கிறது. என்ன ப்ராப்ளம் இருக்கு? அலர்ஜி. சரி கொடுங்க, வாங்கிட்டு வர சொல்கிறேன். இது என்கிட்ட இருக்கு கொஞ்சோண்டு. அது ஃபோட்டோ எடுத்துக்கமாம்மா, அவருக்கு ஆயில்மெண்ட்டை வாங்கி கொடு. எத்தனை ஐயா? ஒன்றா அவர்கிட்ட காமிங்க. அவர் ஃபோனில் எடுத்துக்கிட்டோம், ஃபோனில். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணுவாங்க. அது ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இந்த எடுத்துக்கோ நீக்கோ. இது வந்து அலர்ஜிக்கு தடவறது இல்லை சாமி. இருக்கா சரி, இதுக்கு அலர்ஜி சரியாகுது சார். இது மஸ்கல் பெயின். பாருங்க இதில் என்ன போட்டுது பாருங்க, அது இதில் என்ன போட்டுக்குது? இல்லை நிற்கிற பெயின் மஸ்கல் பெயின். இது எப்படி அலர்ஜிக்கு தடவாங்க? இது அலர்ஜி சரியாகுது சார், நிஜமாக சரியாகுது. சரி அப்போ எடுத்துக்கோ, அவருக்கு வாங்கி கொடுத்துரு. நாளைக்கு வாங்கி தரோம். பீட்ரூட் பண்ணிட்டு உள்ளன்னு கொடுங்க. அவர் என்ன சரி சார் விஜயகாந்த் சார் நல்லா இருக்கிறீங்களா? ஏன் ஷூட்டிங் நாட்டுக்கு போகலையா? ஏன் என்ன விஜய் ஏதோ பிரச்சனையா? உங்கள் மிஸ்ஸஸ் நல்லா இருக்கிறாங்களா? சரி மறுபடியும் ஷூட்டிங் நடிக்கிறதுக்கு வாங்க சார். நல்லா எனக்கு வருமானம் பண்ணி கொடுத்துனே இருந்தார். ஆனால் அடியே கொடுத்துன்னு இருந்தார், செம்ட்டு வாங்கினே இருந்தார். விஜயகாந்த் சார் இதான் மேலே பார்த்தா பிடிக்காது போகுது. கடைசியில் பார்த்து இவன் தான் நம்மளுக்கு ஃப்ரெண்டு போகுது இந்த லோகத்துக்கு அப்படின்னு இல்லாமல் அவர் படம் நடிச்சு முடிச்சிட்டாரு விஜயகாந்த். மறுபடியும் நடிக்க வராம இல்லை, அவர் இப்போ கொஞ்சம் வெளியில் போயிருக்காரு முக்கியமான வேலையா. வருவார், மறுபடியும் வருவார், மறுபிறவி எடுத்து வருவார். போயிட்டு வருமா சார்? போயிட்டு வாங்க. ஆமாம் ஆமாம் பராமரிக்க முடியல. சரி தாத்தா, கை வலி குறையில ஒன்றும் குறைஞ்சிச்சு சார். குறைஞ்சிச்சு. என்ன இப்போ 20 நாளைக்கு இருந்தால் கம்ப்ளீட்டாக ஆகாது. சரி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காமல் இருங்க. அதே போயிட்டு சரி வாங்க ஐயா. நமச்சிவாய, நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன் சாமி. ஓம் நமச்சிவாய, அருணாச்சலேஸ்வராய நமக. எதிராக போயிட்டாங்க. வாங்க. மலை சுத்தலையா? மழை இனிமேல் இங்கே கொஞ்ச நேரம் வெயில் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு, ரொம்ப கூடுதலாகவே இருக்கு கொஞ்ச நாளாக. ஆமாம் என்ன பண்ணுறது? சரிங்க ஐயா, பார்த்துக்கலாம். நமச்சிவாய நமக. அண்ணா ஏமண்ணா, எப்படி இருக்கிறேன்? நல்லா இருக்கிறியா? ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாயண்ணா. சாப்பிடுண்ணா. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. சாப்பிடுண்ணா. எத்தனை வேணும் ஐயா? 2. ஓம் நமச்சிவாய. 2. வேற என்ன விசேஷம்? ஏமாண்ணா நமச்சிவாய. வெயில் போதுமா? வெயில் அளவற்ற வெயில். மழை வர வச்சிடலாமா? மழை வந்தாலும் அளவற்றது மழையா வருது, வெயில் அடிச்சாலும் அளவற்ற வெயிலா வருது. சரிண்டா, எதுவுமே கடவுள் சேர்த்து தான் கொடுக்குறாரு. ஓம் நமச்சிவாய. அதிகமாக கொடுக்குறாரு, ஒன்று ஆமே. அந்த பெரிய அடி வாங்கி கொடுத்துருவா. பெரிய அப்படி கொடுக்கலாம். அந்த நமச்சிவாய. எத்தனைங்க? 1. வாங்க. எத்தனை ஐயா? 2. அங்கே இருந்தீங்கன்னா கொடுத்தா போடல. நமச்சிவாய. 2 இந்த கவரில் போடுங்க. இந்தாங்க ஐயா. நமச்சிவாய. எத்தனை ஐயா? 1. வராராம் அவரு வராராம்.
பேசணும்னு வராரா? சரி சரி வரட்டும். என்னண்ணா சாப்பாடு எத்தனை வேணும்? சாப்பாடு இல்லைங்க. ஆ வெளியே வந்து புரியல. யாருமே இல்லைங்க. என்ன ஊர்ல இருந்து வரீங்க? பழனியில இருந்து வரீங்க. 3 நாள் ஆச்சு. ஒன்றும் ஒருத்தருமே இல்லைங்க. சாப்பிட்டு ஒன்று எழுந்திரிச்சு கூட நடக்க முடியலைங்க. என் சொந்த ஊர் பழனியா? ஒருத்தர் இல்லைங்க. பொண்ணு பசங்க ஒருத்தருமே இல்லைங்க. யாரும் இல்ல. அங்க இவ்வளவு நாள் என்ன எப்படி யார் கூட இருந்தீங்க இவ்வளவு நாள்? நடத்தல இல்லையா? நடத்தல வேண்டாம். இப்போ கூடாது கண்டிஷன் போக சொல்லிட்டாங்க. இன்னொருத்தர் வந்து விட்டு போனாங்க. கூட வந்து ஒருத்தர் வந்து இங்கே விட்டு போனாங்க. விட்டு 3 நாள் ஆகுங்க. அவரையும் காணாங்க. விட்டுட்டு போயிட்டாரு இங்க வந்து கூட. அட கடவுளே. என்ன பண்ணணும் சொல்லுங்க. பாதுகாப்பு இல்லையா இங்க ஆசிரமங்கள் எதுவும் இல்லையா? இங்க ஆசிரமங்கள் வந்து இருந்தாலும் எல்லாமே ஃபுல்லா இருக்குன்றாங்க. நாங்களும் எல்லாம் ட்ரை பண்ணிட்டோம். நிறைய பேர் உங்களை மாதிரி நிறைய பேர் இது பண்றது எப்படி பண்ணலாம் சொல்லுங்க நீங்க. வேற வழி எனக்கு பாதுகாப்பு நீங்க. நான் ஆசிரமம் வச்சிடல ஐயா. இங்க ஆசிரமம் எதுவும் இல்லை. வெளியில தான் அனுப்புவோம். இப்போ அங்கேயும் ஃபுல்லா இருக்கு. எப்படி பண்றதுன்னு ஒன்றும் புரியலையே. வேஷ்டி இருக்குதா? வேஷ்டி இருக்குதா? வேஷ்டி இருக்குதா? அதுதான் ஐயா ஆசிரமம் இல்லையா ஐயா? என்ன பண்றதுன்னு தெரியலையே. வர்ணலிங்கத்தாண்ட யாரோ ஒரு ஆசிரமம் வச்சுக்கிறேன்ற மாதிரி சொன்னாங்க. கேட்டு வேணா பாக்குறேன் ஐயா. கேட்டு பாக்குறேன். வர்ணலிங்கத்தாண்ட யாரோ ஒருத்தங்க புதுசாக ஆசிரமம் வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. அவங்க ஃபோன் பண்ணது என்னன்னா எங்க ஆசிரமத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா முதியோர்லாம் வச்சிருக்கேன்னாங்க. பாக்குறேன், நான் கேட்டு பாக்குறேன். அவன் நம்பர் கூட எனக்கு தெரியல, எடுக்கணும். கேட்டு பாக்குறேன். சாப்பிட்டீங்களா நீங்க? உங்க பேர் என்ன? சரி சரி. நம்ம ஆசிரமம் எதுவும் வச்சில்ல ஐயா? வேற வழி இல்லை. என்னால முடியாது. நான் 3 நாள் ஆச்சு. கொஞ்சம் பாதுகாப்பு இல்லை. ஒரு குடும்பம் இல்லைங்க. அதனால ஏதோ ஒரு வழி பண்ணுங்க. இல்லை ஐயா, நான் இங்கேருந்து நான் புதுக்கோட்டைக்கு அனுப்புவேன். இங்கே ஆசிரமங்கள் சரிவர இல்லை. இங்கேருந்து புதுக்கோட்டைக்கு அனுப்புவேன். புதுக்கோட்டையிலையும் இப்போ ஃபுல்லாக இருக்குது. நான் என்ன பண்ணுறது நான் விசாரிச்சுட்டு சொல்கிறேன். சரிங்களா? நான் யாருன்னா ஆசிரமம் இருக்கான்னு விசாரிச்சுட்டு சொல்கிறேன். சரிங்களா? சரி, போயிட்டு வாங்க. ஏன்னா நானும் தெரியாமல, நான் என்ன பண்ணணும்னு தெரியல. சரிங்களா? பார்க்குறேன். சரிங்களா? நீ போய் உட்காருங்க, போங்க. அதை மட்டும் ஏற்பாடு நான் பார்க்குறேன் ஐயா, பார்க்குறேன். சரிங்களா? சரி ஐயா, நமச்சிவாய். சரிப்பா. அவருக்கு ஒரு அண்ணா ஏமலண்ணா, இந்த டீ கேன் வரும்ல, அவருக்கு ஒரு 2 நாளைக்கு டீ மட்டும் கொடுக்க சொல்லும். நான் காசு கொடுத்துறேன். அந்த கேன் தரேன். ஆ தாத்தா, டீ கொடுக்க சொல்கிறேன். நான் இந்த டீ கேன் வரும், நான் கொடுக்க சொல்கிறேன்னா. இல்லைண்ணா ஏமலண்ணா, அவருக்கு தாத்தா டீ வாங்கி கொடுத்துருங்க. வச்சிடுறேன். தாத்தா இங்க பாரு, டீ வந்தோடனே சொல்லி கொடுப்பாரு. இங்கே இரு. என்ன 50 ரூபா இருக்குண்ணா. எத்தனை நாளைக்கு வருதோ டீ வாங்கி கொடுத்துருண்ணா. நீ சாப்பிட்டுக்கண்ணா. சரிண்ணா, வரட்டுமா? ஹலோ, ஓம் நமச்சிவாய. நீ என்ன பார்க்க முடியலையா இல்ல நான் உன்னை பார்க்க முடியலையா? என்னையா நீ பார்க்கணும்னு நினைக்கிற? உனக்குதான் சாப்பாடு வருது இல்ல? நீதான் ஆள் வர்றது கிடையாதுங்க. நீதான் பாருடா. இப்போ அந்த கிளம்பிட்டோம். பசி தாங்கல. அப்புறம் சாமியார் திரும்ப வந்துடுவாங்க அப்படின்னு பார்த்தா வந்து உட்காந்துக்கணும். சரி வாங்க. எத்தனை ஐயா? 2. எங்க போயிடுற அடிக்கடியா? ஓஹோ, வீட்டுக்கு போயிடுவியா? சரி சரி. ஓம் நமச்சிவாய. ஊருகாவன் மனைனா தண்ணி வேணும். ஒரே ஒரு சாப்பாடா? தண்ணி வேணும். இல்லை நமச்சிவாய். இந்தா ஒன்று கொடுத்துரு. இந்த கிளிசா மந்தியே போயிட்டு வா. அதான் அங்கே வா. போதுமா ஒன்று? போதும். ஏன்னா தனியாக கும்பலில் வந்து எப்பயுமே 2 கேட்காத. சொல்றது புரியுதா இல்லையா? கும்பலில் வந்தனா கண்டிப்பாக எல்லாரும், இப்போ நீங்கள் ஒரு வாங்குற சாப்பாடு எல்லாரும் வாங்கி போயிடுவாங்க. தனியாக வரும்போது வாங்கிக்கோ. சரியா? இங்கே என்ன கேட்ட? சம்மந்தியாவா? சம்மந்தா பொண்ணு கொடுத்துக்கிறேன் நான். அவங்களும் பொண்ணு கொடுத்துக்கிறாங்க. அவங்க கேட்கும் போது கொடுத்தேன் நான். அவன் நான் கேட்கும் போது கொடுத்தாங்க.
கில்லு சாமந்தியான்னு கேட்டா சமந்தியான்னு கேக்குது. கில்லு சாமந்தின்னு சொன்னா பரவாயில்லையா, அவுத்து விட்டுக்கிறீங்களா? என்னன்னா சுதந்திர பறவை அவுத்து விட்டீங்களா சுதந்திரமா? மேடம் சரி 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 சரிடா சரிடா இந்தா ஏண்டா பெருசா கொடுக்கலாம்ல. ஐயோ வச்சுக்கிட்டா கையை கச்சிருப்பான்னு பயம் ஆகுது நானு. ஏன்னா இப்ப நாய் கடியால ரேபிஸ்லாம் வருது, ரேபிஸ்லாம் வருதுன்றாங்க. இதா வருமே. ஏய் சிம்பா பாய் 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 பாய். அங்கிள் சின்னதா ஒரு கடி கடி. ஐயா வாங்க ஐயா வாங்க ஐயா, நல்லா இருக்கிறீங்களா? நமச்சிவாய நமச்சிவாய. நேத்து எந்த வந்தீங்க நீங்க? நேத்து கொஞ்சம் இது திண்டிவனம் வரைக்கும் கொஞ்சம் வேலையா போயிருந்தேன். எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, நாங்க வந்து 10-20 நாளைக்கு முதல்ல வர மாதிரி ஐடியா இருந்துச்சுங்க. ஆனா திடீர்னு கொஞ்சம் கால் வலி 2 பேருக்கு வந்துருச்சு, ப்ரோக்ராம் கேன்சல். நல்லா இருக்காங்க எல்லாரும் நல்லா படிக்கிறாங்க. அதனால திடீர் ப்ரோக்ராம் அது இல்லைன்னா. சாரிம்மா 8வது வருடம் தப்பா நினைச்சுக்காதீங்க. 8வது வருடம் படிக்கிறான். இப்ப 9வது போறான். இன்னொருத்தன் வந்து 6வது படிக்கிறான். ஐயா ரொம்ப சந்தோஷம். முருகப்பெருமானே வந்து அருள் இருக்கிறாரு. இந்த அம்மா தான் யார் நானா? நீங்க 2 பேரும் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் நீங்க தான் பண்ணணும். வினோத் பையன் நினைச்சிட்டு நீங்க நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா. அப்ப வீட்டுக்கு வந்தது நீங்க அப்ப வந்து சம்சாரத்துக்கு போன் பண்ணேன். அவங்க சொல்லிருப்பாங்க இருக்குது. எனக்கு ஞாபகம் இருக்கு. நம்ம வீட்டுல இருந்துட்டு நீங்க போனீங்கல்ல, ஞாபகம் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா. எப்படி உடல் பரவாயில்லைங்களா? கால் வலிதான் வேற ஒண்ணும் நல்லா இருந்துட்டு இருக்குது. அப்புறம் அம்மா தான் தினம் கேட்டுட்டு இருப்பாங்க. வருஷம் கொடுக்க போன வருஷம் வர முடியும். இப்படி ஆயிடுச்சுங்க. ரொம்ப நன்றி. நீங்க ரொம்ப நன்றி. பழனி ஆமாங்க பஞ்சாமிரதம் திருக்கோவிலூர் போய் போனதை வந்து பார்க்க முடியாம போயிருச்சுங்க. சரிங்க சரிங்க. சரி இப்ப போய் பார்த்துட்டு வந்துடலாம். உங்களை பாக்குறதுங்க வெயிட்டிங் இருக்குது. ரொம்ப நன்றிங்க. உடம்ப பாத்துக்குங்க. சரிங்க. நல்லபடியா சிறப்பா செய்யுங்க. நன்றிங்க. இந்த அண்ணாமலை கோயிலுக்கு போயிட்டு காலையில எல்லாத்துக்கும் கிடைக்காதுங்க. அதை முதல்ல நினைச்சுக்கோங்க. எல்லாரும் கிடைக்காது. காசி வர போயிட்டு வந்துட்டோம், ஹரித்வார் எல்லாம் போயிட்டு வந்திருக்கிறோம். ஆனா இந்த அனுகிரகம் எல்லாத்துக்கும் நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. பாத்துக்குங்க. ஊருக்கு வந்து அவசியம் கண்டிப்பா வரேங்க. வீட்டுல எல்லாம் கூட்டிட்டு வாங்க. நாங்க திடீர் ப்ரோக்ராம் கண்டிப்பா வரேன். படம் அண்ணாமலை படம். இந்த பல்லுக்கு எல்லாம் கால் வலி வந்துருச்சுங்களா? அதனால நம்ம உடம்பு கொஞ்சம் ஒரு வயசுக்கு மேல வெயிட் வந்து தாங்காது. அதனால கால் வலிக்கும். ஒரு வயசுக்கு மேல நம்ம உடம்பு வந்து எடையை தாங்காதுங்களா? அம்மா வாங்கம்மா. இங்க வராமா, இங்க வரா. அதான் பரவாயில்ல. இல்ல இல்ல அது தவறு. ஓம் அருணாச்சலீஸ்வராய நமக. நமச்சிவாய. சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். அதான் வீடியோ பார்ப்போம். யூடியூப்ல வீடியோ பார்க்கும்போது அப்ப நினைச்சிட்டு கொடுக்குறாரு, வினோத் பாக்குறாரு. முதல் 2-3 நாளைக்கு கொடுக்குறாரு. வினோத் பாரு எங்களுக்கு அவர் வந்து உங்க ரூபம் செய்யறாரு. நல்லா சிறப்பா செய்யுங்க. நல்லா செய்யுங்க. உங்க உடம்பை பார்த்து வரும்போது கண்டிப்பா வரேன். நம்பர் இருக்குது. கண்டிப்பா வரேன். கண்டிப்பா. சரி வீட்டுல கேட்கறதா கண்டிப்பா சொல்லுங்க. அடுத்த முறை நான் வந்து ஃப்ரீயா இருக்கும்போது வீட்டுக்கு வந்து பார்த்து. சரிங்க சரிங்க. இப்போது கேட்கறதா சொல்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா சொல்லிடுறேங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. சாப்பாடு வாங்க. ஆமா கொடுங்க. வாங்க கொடுங்க. வேணா இந்தாண்ட வந்து வாங்க வாங்க.
இல்ல இல்ல வாங்கி ஏன்னா அதிகமா ஆமா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய இன்னொரு செட்டு மட்டும் தரேன் இங்க ஒன்று மட்டும் கொடுக்க போகுது ஏன்னா அதிகமா சரி சரி அது அண்ணன் ஆமா ஓம் நம சிவாயமா ஓம் நம சிவாயமா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் இருங்க தண்ணி பாட்டில் உள்ள ரெண்டு தண்ணி பாட்டில் சரிங்க சரிங்க ரொம்ப சந்தோஷம் நன்றி நமச்சிவாய் அப்புறமா சந்திக்கிற ஃபோன் பண்றேன் பார்த்துக்குங்க சரிங்க. நீங்க ஃபோன் பண்ணுங்க சரிங்க சரிங்க கண்டிப்பா கண்டிப்பா பார்த்து நீங்க உடம்ப பாத்துங்க மறக்காம 3 வருஷம் ஆகுதா 4 வருஷம் ஆகுதா நீங்க வீட்டுக்கு வந்து 4 வருஷம் ஆகுதா நீங்க 4 வருஷம் ஆகும் அந்த 4 வருஷம் மறக்காம நீங்க அது தினமும் பாப்பா பார்க்கும் போதெல்லாம் பார்த்துட்டு சரி சரிங்க கொடுத்துட்டு போயிட்டேன் சாயங்காலம். சரிங்க அப்புறம் இன்னைக்கு சரி எப்படி இந்த டைம் தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு சரிங்க. இந்த டைம் அனுசரிச்சு நாங்க வந்து சரிங்க ரொம்ப சந்தோஷமா பார்க்கல போடுறதுங்க சரிங்க. போட்டாஸ் எல்லாம் இருப்பாங்க சரிங்க சரிங்க நான் பார்த்து- ரொம்ப சந்தோஷம் போயிட்டு வாங்க நாளைக்கு காலையில ஊருக்கு கிளம்புங்க சரிங்க. திருக்கோயிலூர் போயிட்டு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து காலையில நேரமா சரிங்க சரிங்க பத்திரமா போயிட்டு வாங்க பத்திரமா போயிட்டு வாங்க அம்மா வரங்கம்மா வரங்க ஐயா நமச்சிவாய் நமச்சிவாய் ஐயா ஒரு அரை மணி நேரமா நின்றுதான் ஏன் நிக்கிறீங்கன்னு அவர் கேட்டாரு அதுக்கு முன்னாடி மலேசியாவோட துபாய் அண்ணன் ஒருத்தன் வந்தான் உங்ககிட்ட அவனுக்கு ஒரு போட்டோ கொடுத்தாச்சு என்கிட்ட கொண்டாந்து காட்டிட்டு தான் போனான் அவன் அது போய் ஆனா ஒரு 2 மாசம் இருப்பாரு பேர் ஒன்று வேணும்டான்னு இதெல்லாம் யாரும் தர மாட்டார் கம்மன் சொல்ல ஐயா அவரை கேட்டு இவரு நம்ம சாமியார் இல்லடா அவர் திடீர் சாமியார் இல்ல அவர் நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்க வந்து ஃபேமிலியோட இப்ப இங்க வந்துட்டாங்க அவங்க இது தேடி சாமியார் கிடையாது மாமா அவர் நம்ம சப்ஸ்கிரைபர் அவர் அடிக்கடி வந்து போவார் திருவண்ணாமலைக்கு அவரும் அவங்க ஒய்ஃபும் வந்து போவாங்க அடிக்கடி இப்போ வந்து அவங்க வந்து பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு திருவண்ணாமலையில ஒரு சின்னதா வீடு வாடகைக்கு எடுத்துட்டு இங்கேயே இருக்கலாம் கொஞ்சம் மன நிம்மதி அப்படியே சுத்தி அதுதான் நமச்சிவாய சந்தோஷம் போயிட்டு வாங்க நமச்சிவாய ஓம் நமச்சிவாய எதுனா ஐயா 2 ஓம் நமச்சிவாய 2 வாங்க வா ஓம் நமச்சிவாய எத்தனை ஐயா 2 நமச்சிவாய வாங்க ஓம் நமச்சிவாய நமக 2 என்ன பொரியல்லாம் செட் ஆகுதா டெய்லி ஒரு பொரியல் நமச்சிவாய் எல்லாமே கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் பீட்ரூட்லாம் வந்து ரத்த ஓட்டம் இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும் அதனால தான் அதுதான் ஓம் நம இந்த ஜீரக சாதம் மிளகு சாதம் இல்லாத அன்னைக்கு தான் அன்னைக்கு போடுற அன்னைக்கு தான் மோர் வரும் ஜீரக சாதம் மிளகு சாதம் வந்து வெயில் காலத்தில் நிறுத்திடுவோம் வெயில் காலம் வந்தாலே நிறுத்திடுவோம் அதுக்கு பதிலாக ஒயிட் ரைஸு மோர் கொடுத்துருவோம் ஓம் நமச்சிவாய் தயிர் சாதம் இருக்குது சரி ஒரு சாதம் வந்து காலையில் பழுதுக்கு வச்சுப்பேன் ஒன்று வந்து மத்தியானத்துக்கு சாப்பிட்டேன் ஏன் காலைல சாப்பாடு எதுவும் சாப்பிட மாட்டீங்களா எதுவுமே சாப்பிட்றது இல்லையா நமச்சிவாய் 1 ஒன்றானேண்ணா ஓம் நமச்சிவாய் 2 ஓம் நமச்சிவாய் 2 நமச்சிவாய் வாங்க 1 கலவை சாதம் தயிர் சாதம் தயிர் மட்டும் கொடுங்க அது அந்த காயில் காய்கறி வேணாமா நமச்சிவாய் வாங்க ஐயா தாத்தா 2 இன்னொன்று காரக்குழம்பு வெள்ளை சாதம் 2 சிவாய் நமக்கு எத்தனை வேணும் 2 2 தானேப்பா 2 2 அங்கே இருங்க
நமச்சிவாய நமக. பத்திரமா எடுத்துன்னு போ. எத்தனைண்ணா? 2. என்ன தாத்தா? ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கும் அங்க 2 கொடுக்கணுமா? தண்ணி வருஷம் பூரா வாங்குறது இல்லை. வருஷம் பூரா வாங்குறது இல்லை, அதனால ஒரு வாட்டி கேட்டுக்கிறேன். நமச்சிவாய. 2. சிவாய நமக. இந்தாண்ணா என்ன போயிட்டோம். ஒன்று தானா? சொல்லுங்க சாமியாருக்கு சொல்லுங்க வரவங்க வந்தாங்கண்ணா சொல்லுங்க. இந்தாங்கண்ணா. ஓம் நமச்சிவாய். சாப்பிடுங்கண்ணா. நமச்சிவாய் சாப்பிடுங்க. அப்படியா? சே விடுங்க, அதுக்கு என்ன சாப்பிடுங்க சாப்பிடுங்க. வணக்கம் சார். Great job. Thank you. It's a great job. It's great punya. Thank you. You're doing great service to humanity. Thank you. May God Annamalai, Thank you. Arunachalam, Agnilinga bless you and your family. Thank you. ஓம் நம சிவாய். Om Namah Shivaya. ஹிட் சாப்பிட்டேன். நமச்சிவாய். வாங்க. நமச்சிவாய் நமச்சிவாய். நமச்சிவாய நமச்சிவாய். பரவாயில்ல. அவன் குற்றாலம் போயிருக்கானா? ஒன்று எப்படி அவனை எந்த வண்டியில் காரில் கூட்டின்னு போகிறாங்களோ? பரவாயில்ல, போயிட்டு வரட்டும். எப்போ போனா மாரிமுத்து? அவங்க 2 பேர் போயிட்டாங்க, டூர் போயிட்டாங்க. 3 நாள் ஆகும். சரி ஞாயிற்றுக்கிழமை தான் வரும். சரி போய் வரட்டும். யாரும் இல்லை அவனுக்கு, யாரும் இல்லை, எங்கன்னா போயிட்டு வரட்டும். அவனுக்கு மனசு நிம்மதியாக இருக்கும். கூட்டின்னு போய்க்கிறேன். சரி சாமியார் போடல. நீங்க சாப்பாடு வாங்கிட்டு போங்க. அவ்வளவுதான். எந்த வண்டியில போனா? கார்லயே போனா? இல்ல பஸ், பெரிய பஸ் வந்துச்சா? சரி ஏறவே முடியல. ரொம்ப ஏற முடியலதான். அதுதான் நடடான்னா தப்பா புரிஞ்சுக்கிறான். ஒரு சாப்பாடு தயிர் சாதம் கொடுத்துருவோம். நடடான்னு அதுக்கு தான் சொல்றேன், தப்பா புரிஞ்சுக்கிறான். ஐயா சரி சாப்பிடுங்க ஐயா. சம நமச்சிவாய். சாப்பிடுங்க ஐயா. நல்லா இருக்குன்னு சொல்றேங்க. நல்லா சரிங்க. இன்னைக்கு வெண்டைக்காய் காரக்குழம்பு, பீட்ரூட் பொரியல். ஆமாங்க, நல்லா இருக்குது. சரிங்க. அதுக்காக விரும்பி சாப்பிட்டு. சரி சாப்பிடுங்க. நமச்சிவாய். சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய. ரெண்டா தாத்தா? சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு மாதிரி தானே சொல்லுவாரு. ஐயோ முடியலையப்பா அப்படியே. என்ன தாத்தா தெர்ற? ஊருக்கா தானே? ஊருக்கா? சரி. சாப்பாடு எங்கன்னு வெள்ளை சாதம் எங்கன்னு கேட்பீங்க போல. அப்புறம் அதையும் ஓப்பன் பண்ணி காமிக்கணும் போல. அதையும் கவனிக்கல நீங்க போல. 2 சிவா இருக்கும். நமச்சிவா. வா தாத்தா. ஒண்ணா ஓம் நமச்சிவாய. ஒரு தயிர் சாதம் கொடு. அதுக்குதான் அவர் கொடை பிடிச்சிருக்காரு. இந்தாங்க போயிட்டோம். 2 தயிர் சாதம் 2 கொடு. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அந்த ஐயா ஒன்று கொடுங்க. எந்த ஐயா? ஐயர். ஒரு பொரியல் கொடுங்க, ஒரு ஊறுகாய் கொடுங்க. போயிட்டோம். ஊறுகாய் அவ்வளோதான். இது அவர் டெய்லி வாங்கி கொடுத்து. எத்தனை ஐயா? ஓம் நம சிவாய நமக. இறைவா. தாத்தா என்ன பிரச்சனை உங்களுக்கு அவருக்கும்? உங்க ஊருக்காருக்கு உங்களுக்கும் பேசத்துல அப்படின்னாரு, அதனால கேட்டேன். அவர் சும்மா எங்கே நடக்க முடியலங்கிறாரு, கணிதம் இல்லைங்கிறாரு. அவர் என்ன தான் பண்ணுறாரு? மாரியம்மாள் ஆவலையா? மாரியம்மாள் ஆவலையா?
காலி ஆகி போச்சுன்னே மாரியம்மாள் ஆகலையான்றீங்க. தயிர் சாதம் காலி ஆகி போச்சுன்னு சொன்ன மாரியம்மாள் ஆகலையான்னு கேட்டார். உனக்கு புரியல? காலி ஆகி போச்சு அதனால அவர் மாரியம்மாள் ஆகலையா அப்படின்னு கேட்குறாரு. ஓம் நமச்சிவாய. நாளைக்கு சேர்த்து வாங்கிக்கிறீங்களா? வாங்கிக்கோங்க. நாளைக்கு சேர்த்து வாங்கிக்கிறாங்களா? ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. போலென கொண்டருளை தந்தனை ஆளுவதும்
கருத்தனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளி அருணாச்சலா கூர்வாள் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா நெஞ்சியும் மஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலென்றே அருள் அருணாச்சலா கேளாதடிக்கும் கேடிலை புகழை கேடு செய்யாத அருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ